இவங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி ஆச்சரியமான மாற்றம் சரீரத்தில் உண்டாயிற்று. அதனால ஒரு உயிர்ப்பிழத்து வந்தார். அவங்க சொன்னாங்க, நீங்க விசுவாசித்த கடவுள் தான் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று. அதுதான் ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்தி செய்கிற காரியம். என் தேவன் என் கணவரை குணமாக்குவார், தப்புவிப்பார், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசமா சொன்னாங்க. பாத்தீங்களா? தேவன் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். நீங்க கூட இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். எங்கள் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின என் தேவன், என் ஆண்டவர் இயேசு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்படியே அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்லி பாருங்க. உடனே இன்றைக்கே மாற்றம் ஆரம்பித்து விடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.